ராஜேஸ்வரி வணக்கம். ஈரான் பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தின் மீன்பிடி கிராமங்களான கூட்டப்புலி, கூட்ட பனை, ஜார்ஜி நகர், மைக்கேல் நகர், கூடுதாலை, பெருமணல் போன்ற பல்வேறு கிராமங்களில் இருந்து அயல் நாட்டிற்கு, குறிப்பாக ஈரான் நாட்டிற்கு துபாய் வழியாக மீன்பிடி தொழிலில் ஏராளமானோர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அப்படி ஈடுபட்டு இருப்பவர்கள் 2 நாளைக்கு ஒரு முறை குடும்பத்தினருடன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் கடற்கரை கிராமங்களில் உள்ள அவர்களது குடும்பத்தினருடன் தொடர்ந்து இணைப்பில் இருப்பார்கள், தொலைபேசி மூலம் பேசி வருவார்கள். அப்படி இங்கிருந்து சென்ற 36 மீனவர்களிடமிருந்து தற்போது ஈரான் கடற்கரை பகுதியில் அவர்கள் மீன்பிடித்து கொண்டு இருந்ததாகவும், கடந்த 4 நாட்களாக அவர்களிடமிருந்து எந்த ஒரு தொலை தொடர்பும் இல்லை என்பது அவர்கள் குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் மிகுந்த கவலை மற்றும் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை உடனடியாக கொண்டு செல்கிறார்கள். பின்னர் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு உடனடியாக அவர்களது விவரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சற்று முன் சந்தித்தார். 4 நாட்களாக தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் அவர்களுடன் பேச முடியாமல் குடும்பத்தினர் தவித்து வரும் நிலையை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமாரிடம் எடுத்து கூறினார். அவருடன் ஒரு சில மீனவர்களின் குடும்பத்தினரும் வந்திருந்தனர். ராஜேஸ்வரி, இந்த தகவல் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவரும் உடனடியாக அனைத்து கிராமங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களை கணக்கெடுக்க சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ராதாபுரம் வட்டாட்சியர் தற்போது அந்த கணக்கெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே பார்த்தீர்கள் என்றால் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் கவனத்திற்கு இந்த விஷயம் உடனடியாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. முதல்வரின் தனி செயலாளர் சண்முகம் கவனத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது குறித்து உடனடியாக மத்திய அரசுடன், வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் பேசி என்ன நடந்தது, அவர்கள் அனைவரும் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை உடனடியாக கேட்க சொல்லியிருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் சற்று முன் சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது தெரிவித்தார். சபாநாயகர் அப்பாவு குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆறுதல் கூறியதுடன் மட்டுமல்லாமல் உடனடியாக இந்த விஷயம் நமது தமிழக அரசின் அயலக துறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விரைவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். ராஜேஸ்வரி, இந்த விவகாரம் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து 36 மீனவர்கள் என முதலில் தெரிய வந்திருக்கிறது. இது தவிர வேறு ஏதும் மீனவர்கள் இருக்கிறார்களா என்பதை கணக்கெடுக்கும் பணியும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி.